ஃபேஸ் மாஸ்டர் கம்மி ஆரத்தி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரமே ஓபிஎஸ் கையில் கட்சியை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. வேலுமணிக்கு தான் அது பார்த்தீங்கன்னா பாதையை போட்டு கொடுப்பான்ற மாதிரி விஷயம் வெளியிட்டிருக்கு. எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பார்த்தீங்கன்னா வேலுமணியை இப்போ பேசுறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு உருவாக போகுதுன்ற விஷயம் பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்கு. வேலுமணி இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக கிளம்பியதுக்கு முக்கியமான காரணம் எம்பி எலெக்ஷன் தோல்வி, மாவட்ட ரீதியாக பார்த்தீங்கன்னா புதிய மாவட்ட செயலரை நியமிக்கணுன்றது, 2 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலர்னு சொல்லிட்டு. அது மட்டும் கிடையாது, தன்னோட மகனை முன்னிறுத்துறது, மிதுனை முன்னிறுத்துறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சீனியர்கள் விரும்பவே இல்லை. ஸோ ஓபிஎஸ் எதுக்கு நீக்கினாங்க, ஓபிஎஸ் திருப்பி சேர்த்துக்கலான்ற மாதிரி வேலுமணி ஒரு 6 பேர் போய் பேசியிருக்காங்க. பட் அது பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கவே இல்லை. என்ன தவறு செய்யலான்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவர் திமுக பி டீம்னு இதையே சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே இருக்கட்டுங்க, என்ன அது விஷயம் என்னன்ற மாதிரி சொல்லுங்கன்ற மாதிரி ஒரு அழுத்தம் கொடுத்துருக்காங்க. சொல்ல முடியான்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அப்படியே போயிட்டு எடப்பாடி பழனிசாமி இணைக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. அப்போ ஓபிஎஸ் தரப்பு எடப்பாடி பார்த்தீங்கன்னா அணியில் இருக்க வேலுமணி, தங்கமணி, இவங்க சசிகலா அணியில் இருக்க நரசிம்மன், இவர் கொறடாவாக இருந்தார் முன்னாடி அதிமுக பீரியடில். ஸோ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நீலாங்கரை பங்களாத்தில் பார்த்தீங்கன்னா ஆலோசனை பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒன்றிணைந்து அதிமுக உருவாக்குறதுக்கான பாதையை போட்டுட்டாங்கன்ற மாதிரி விஷயம் வெளியே இருக்குது. இப்போ திமுகவில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும் கூட்டணி உடையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. திருமாவளவன் கட்சியில் இருக்க நம்ம தெரியும் ஆதரவு அர்ஜுன் என்ன சொல்லியிருக்காருன்னா, துணை முதலமைச்சர் பதவி திருமாவளவன் கொடுக்கலாமன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. ஆதரவு அர்ஜுன் பார்த்தீங்கன்னா பாஜகவோட பி டீம்ன்ற மாதிரி சொல்றாங்க. கூட்டணி உடைக்கிறது தான் பார்த்தீங்கன்னா திருமாவளவனை துணை முதலமைச்சர் பதவி தரலாமேன்ற மாதிரி ஒரு விஷயத்தையும் கொண்டு வந்திருக்காரு. இந்த விஷயம் பேசினா கூட்டணி உடையன்ற மாதிரி கணக்கு பாஜக போகிறனால தான் இந்த விஷயத்த ஆதரவா அர்ஜுன் பார்த்தீங்கன்னா பேசியிருக்கான்ற மாதிரி ஒரு விஷயம் வெளியே இருக்குது. சிவி சண்முகம் கூட முந்தா நாள் ஒரு மீட்டிங்கில் பேசும்போது கூட அதிமுகவில் இருக்க யார் வேணால் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் ஆகலாம், ஆனால் திமுகவில் பார்த்தீங்கன்னா 2ஆம் கட்ட தலைவர்கள் இப்போ இருக்க நிர்வாகிகள் யார் மூத்த நிர்வாகிகள் இருந்தாலும் துணை முதலமைச்சர் பதவியை பார்த்தீங்கன்னா உட்கார முடியுமான்ற மாதிரி ஒரு கேள்வி நான் RS பாரதியை பற்றி கேட்குறேன்ற மாதிரி ஒரு விஷயத்தையும் கேட்டிருக்காரு. ஸோ எடப்பாடி பழனிசாமிக்கு நெருங்கிய வட்டத்தில் இருக்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் இப்போ ஓபிஎஸ் அட்டாக் பண்ணி பேச ஆரம்பிச்சாங்க. குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா குமரகுரு விக்கிரவாண்டி தொகுதியில் பார்த்தீங்கன்னா மாவட்ட செயலாளர் இருக்கார். இவர்னால எவ்வளோ ஓபிஎஸ் டேமேஜ் பண்ண முடியுமோ எடப்பாடி பழனிசாமி குமரகுரு வச்சு பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் குமரகுரு என்ன பண்ணுறாரு, விழுப்புரத்தில் தன் கண்ட்ரோலில் வச்சிருக்க சிவி சண்முகத்துக்கு எதிரே செயல்பட ஆரம்பிச்சிட்டாரு. சிவி சண்முகம் பார்த்தீங்கன்னா எங்கே போஸ்டர் ஒட்டினாலும் சிவி சண்முகம் இல்லாத புகைப்படமே இருக்காது. இப்போ இங்கே விழுப்புரத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ சிவி சண்முகத்தை பார்த்தீங்கன்னா ஓரம் கட்டுறதுக்கு குமரகுரு, பாக்கியராஜ் சொல்கிறவரெல்லாம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு புகைச்சல் வரட்டும், ஸோ சிவி சண்முகத்தை டம்மி ஆக்குங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருக்காரு. இதை பற்றி பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா வீணா போச்சுன்னே சொல்லலாம். சிவி சண்முகம் அதை புரிஞ்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேருக்கு எதிராகவே ஒரு சில காய் நகர்த்தி எடப்பாடி பழனிசாமிக்கு செக் வச்சிருக்கதா சொல்கிறாங்க. அதே மாதிரி பாஜகவோட பார்த்தீங்கன்னா நாங்கள் டைப்பில் இல்லை, நாங்கள் கள்ள உறவில் இல்லை அப்படின்ற மாதிரி சிவி சண்முகம் சொல்லியிருக்காரு. பாஜகவோட பார்த்தீங்கன்னா கள்ள உறவில் இருக்க திமுக தான். திமுக எம்பி பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் ஒரு பாட்டில் கலந்துக்கிறாங்க. அதில் JP நட்டா, அதாவது பாஜகவோட தேசிய தலைவர் கலந்துக்கிறாருன்னா அப்போ அவங்கக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா ஒரு டைப்பில் இருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டிலையும் ஒரு பேச்சும் டெல்லியில் ஒரு பேச்சும் பேசுகிறவங்க தான் திமுகன்ற மாதிரி திமுக அட்டாக் பண்ணி பேசியிருக்காங்க. ஸோ இப்படி திமுக அட்டாக் பேசுகிறனால பார்த்தீங்கன்னா அதிமுகவில் முன்னாள் அமைச்சர் செல்வாக்கு கூடுது. ஸோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா வேலுமணி, சிவி சண்முகம் இவங்க செல்வாக்கெல்லாம் கூடும்போது அது எடப்பாடி பழனிசாமி டம்மி ஆக்கின மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகும். ஏன்னா ஒன்றிணைந்து அதிமுக உருவாக்கணும்னு சொல்லிட்டு முன்னாள் அமைச்சர்லாம் சொல்ல எடப்பாடி பழனிசாமி வேணான்றாரு. ஸோ ஒன்றிணைந்து அதிமுக உருவாக்கினா 2026 ஜெயிச்சிடலாம்னு சொல்கிறது தான் பார்த்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர் கருத்தாக இருக்குது, ஓபிஎஸ் கருத்தாக இருக்குது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த ஊழல் வழக்கு வேலுமணியும் வைத்தியலிங்கம் பதிவு பண்ணும்போது ஒரு கண்டனம் தெரிவிச்சிருந்தார். எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் 2 நாள் கழிச்சு தான் கண்டனம் தெரிவிச்சிருந்தாரு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒன்றிணைந்து அதிமுக உருவாக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறாங்க. 2026 ஜெயிக்கணும்னு சொல்கிறாங்க. ஒன்றிணைந்து அதிமுக உருவாக்குனா திமுக பாதிப்புன்னு சொல்லிட்டு தான் பார்த்தீங்கன்னா திமுக இந்த மாதிரி நடவடிக்கை எடுத்திருக்கதா சொல்கிறாங்க. ஸோ திமுக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முன்னாள் அமைச்சர்கள் மேலே ஃபண்ட் கொடுக்குற முன்னாள் அமைச்சர் மேலே கை வச்சா அவங்க ஃபண்ட் எடுக்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு நெருக்கடி கொடுத்தா அவங்க பார்த்தீங்கன்னா 2026 பெரிய ஃபண்ட் எடுக்கலன்னா அது நம்மளுக்கு சாதகமாக முடியுன்றதுனால தான் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்ற மாதிரி ஓபிஎஸ் அணியினர், ஓபிஎஸ் மகன்லாம் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அப்போ ஒன்றிணைந்து அதிமுக உருவாக்க மாட்டேன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி சொல்ல, அப்போ எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா திமுக வரிசையில் நிற்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாயிருது. தொண்டர்கள் மத்தியில் இப்படி தான் பார்த்தீங்கன்னா அந்த பிம்பம் தெரியுன்றாங்க. ஸோ இதனால எடப்பாடி பழனிசாமி தான் ஒரு பின்னாடி ஏற்பட வாய்ப்பு இருக்கதா தகவல் இருக்குது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா